ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு லூட் இனி அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லூட்டை வந்து எப்படி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து டிராகன் வெர்சஸ் டைகர் இந்த கேமை வச்சு தான் நம்ம ப்ளே பண்ணி இந்த லூட்டை வந்து ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 300க்குள்ளே இந்த லூட்டை வந்து ஈஸியாகவே ஏர்ன் பண்ணி வச்சுருக்கோம். பட் இதை வந்து 100% ரிஸ்க்கான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட ஒரு 40 ரூபீஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து உள்ளே வாங்க. அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு 2 டிவைஸ் இருக்கணும். ஸோ இந்த 2 டிவைஸ் இருந்துச்சுன்னா மட்டுமே தான் உங்களால் இந்த லூட்டை வந்து அடிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து லக் பேசிஸும் வருது, அதாவது லக்கை பேஸ் பண்ணி வருது. அதுவும் இல்லாமல் உங்களோட மைண்ட் செட்டு, கான்செப்ட் இதெல்லாமே எல்லாமே இதை பற்றி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கேமை ப்ளே பண்ண போகிறீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ நான் சொல்கிற இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சில லக்ஸும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த லக்கும் இருந்தால் மட்டுமே தான் உங்களால் இந்த அமௌண்ட்டுங்கிறத பார்க்க முடியும். ஸோ நான் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து இந்த லூட்டை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த ஆப் வந்து ஆல்ரெடி முன்னாடி லான்ச் ஆகிருக்கு. சரி, ஓகே, இந்த ஆப்பை வந்து நம்மளும் லூட்ஸை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து என்னோடய லக்கு படி, நான் என்னோடய ட்ரிக்ஸை படி எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆச்சுங்க, பக்காவாக ஒர்க் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான லூட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 40 ரூபீஸ் மட்டும்தான் லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஓன் விருப்பம், நான் ரிஸ்க் எடுத்து நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா மட்டும் உள்ளே வாங்க, இல்லைன்னா வராதிங்க. ஸோ இதில் வந்து ரெஃபரல் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பைசா கூட, ஒரு நயா பைசா கூட கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ரெஃபரலை பொறுத்த வரைக்கும் எதுவும் கமிஷன்ஸ் எதுவுமே வரப்போகிறதில்ல. ஒரு 10 பைசா கமிஷன் கூட ரெஃபரலுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இந்த லூட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எந்த ஒரு செல்ஃப் ஏர்னிங் ஆப்ஸும் லான்ச் ஆகலைங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த லூட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த ஃபண்ட் அமௌண்ட் வந்து என்கிட்ட இல்லை ப்ரோ, என்கிட்ட 2 டிவைஸும் இல்லை ப்ரோ அப்படின்னா ஜஸ்ட் இதை அப்படியே லீவ் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன் கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக லான்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து கிளம்பி வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட், ஓன் பேமெண்ட் ப்ரூஃப் தாங்க இப்போ உங்களுக்கு பேடிஎம்லேயே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து பாருங்கள் 265 இப்போ பே அப்படின்னு போட்டு தான் நமக்கு வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பேமெண்ட் பக்காவாக வெரிஃபைட் ஆன பேமெண்ட் ப்ரூஃப். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ ஆப்லேயே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டீன்பதி வெல்த். ஓகேங்களா? ஸோ ரம்மி வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்பை தான். ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவாங்க. பட் ரெஃபரல் கமிஷன் ஒரு நயா பைசா கூட இல்லை, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆப் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து சைன் போனஸாகவே ஒரு 40 ரூபா கிட்ட வருது. 40 ரூபா வராது, 39 ரூபா கிட்ட வரும். ஓகேங்களா? ஸோ அந்த 39 ரூபா வச்சு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 20 ரூபா நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 20 ரூபா நம்ம வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து பாருங்கள் ப்ளஸ் மாதிரி சிம்பிள் போட்டிருக்குங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் போயிட்டிங்கன்னா மேலே 10 ரூபா அந்த மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து போனஸாக ஒரு 10 பைசா அப்படிங்கிற அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து போனஸாக இந்த 10 பைசா அப்படிங்கிற அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆட் கேஷ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக க்ரோம் வெப்சைட்டுக்கு போயிடும். ஸோ உங்களோட நேமு, அதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயில் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபோன் நம்பர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதை கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட யூபிஐ அட்ரஸ் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட 2 பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா மேபி ரிஸ்க் தான். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட ஓன் ரிஸ்க் தான் இதெல்லாம். நீங்கள் உள்ள வரீங்க. ஸோ 2 ஐடி நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணி 2 டிவைஸில் போட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸோ 20 ரூபா ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ 10 ரூபா 2 இதை போட்டிருப்பீங்க. ஸோ நான் வந்து இதில் ஆட் பண்ண அந்த இதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து ரெக்கார்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன், பேமெண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் 10 ரூபா 2 டைம்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்கிட்ட இப்போ ஒரு 59 ரூபா இருக்கும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல 59 ரூபா அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறேன், டிராகன் வெர்சஸ் டைகர் அப்படின்னு இங்கே ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகாமல் அகைன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து சவுண்டை கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து 2த்தில் எது வேணால் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ 2 சர்வர் வச்சுருக்காங்க டிராகன் வெர்சஸ் டைகருக்கு. ஸோ நீங்கள் வந்து 2 டிவைஸ் நீங்கள் வந்து ஆக்சுவலாக வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு டிவைஸில் நீங்கள் வந்து எந்த ஓப்பன் பண்ணுறீங்களோ
செகண்ட் டிவைஸ்லையும் நீங்கள் அதை தான் ஓப்பன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் டிவைஸில் வந்து நீங்கள் 0. அதாவது 268 அப்படிங்கிற ஒரு நம்பர் போட்டிருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கன்னா செகண்ட் டிவைஸில் நீங்கள் 268 அந்த நம்பர் ஒன்று போட்டிருக்கும் மேலே டாப்பில், அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த இது ஆர்டர்ஸ் வந்து வராது. ஓகேங்களா, ஸோ அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் வந்து செகண்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ செகண்ட் இதை கிளிக் பண்ணி எனக்கு வந்து இந்த ட்ராகன் வெர்சஸ் டைகர் இந்த கேம் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ட்ரிக்கை நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த ட்ரிக் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ரேண்டமாக இப்போ ட்ராகன் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து 3 தடவை வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து டைகர் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே அதுக்கு அடுத்து எல்லாமே 2 இந்த மாதிரி வந்துருக்குது. ஸோ நம்ம வந்து எதில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ஓரலாக. ஸோ இங்கே வந்து பாருங்கள் 4 வந்துருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது டைகர் வந்துருக்குது. ஸோ இங்கே வந்து டைகர் 3 வந்திருக்கு. அதுக்கு அடுத்து ட்ராகன் வந்திருக்குது. ஸோ இங்கே வந்து 3 வந்திருக்குது. அதுக்கடுத்து ட்ராகன் வந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் ட்ரிக்கு. ஸோ இந்த ட்ரிக் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 ட்ராகன் வந்துருச்சா, ஸோ இதுக்கடுத்து நீங்கள் வந்து டைகர் வந்து பெட் பண்ண ஆரம்பிச்சிடும் 2 வந்ததுக்கப்புறம். ஸோ இங்கே வந்து 2 டைகர் வந்துருச்சு. அதுக்கடுத்து ட்ராகன் வந்து பெட் பண்ண ஆரம்பிச்சோம். இங்கே வந்து நமக்கு ட்ராகன் வந்துருச்சு. ஸோ பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து 2 ட்ராகன் வந்துருச்சா, ஸோ அடுத்து டைகர் பெட் பண்ணுவோம். ஸோ பாஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நீங்கள் விட்டுருங்க, பெட் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கடுத்து 2 இது வந்துருச்சுண்ணா. ஸோ இங்கே வந்து 2 வந்துருச்சு. ஸோ இதுக்கடுத்து ட்ராகன் வந்து பெட் பண்ணோம். ஸோ பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து 2 இது வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம டைகர் பெட் பண்ணவும் வராது. ஓகேங்களா, ஸோ 1 மைனஸ் ஆயிடுச்சு. 10 ரூபா நமக்கு லாஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்வர் க்ளோஸ் ஆயிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ எதோட நான் விட்டேன்னா இந்த இடத்துல நான் விட்டுருந்தேன். ஓகேங்களா, ஸோ 2 ட்ராகன் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து நம்ம டைகர் தான் போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 10 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல 30 ரூபா அப்படிங்கிறது போடுவோம். ஓகேங்களா, ஸோ 30 ரூபா. ஸோ இதுக்கடுத்து நமக்கு இதுவும் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து 60 ரூபா அப்படிங்கிறது போடுவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து கெயின் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ட்ரிக்கு. மேக்ஸிமம் 4 இல்லை 5 இது வரைக்கும் தான் வருது. ஸோ அதுக்கு மேலே போகாது. ஓகேங்களா, ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து லக் பேசிஸ் பண்ணி நான் வருது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இதுக்காக தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஒன்ஸ் வின் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து 2 மடங்கு எப்போ வருதோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து 2 இது வந்துருக்குங்களா. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் வந்து ட்ராகன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வரல, பாஸ் ஆயிடுச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு, 10 ரூபா லாஸ். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் வந்து ட்ராகன் போடுவீங்க. ஸோ இங்கே வந்து பாஸ் ஆயிடுச்சு, 30 ரூபா. ஸோ ஓகேங்களா, அதோட ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ அதுக்கடுத்து 2 மடங்கு இங்கே வருது, இங்கே வந்துருக்குது. ஸோ இதுக்கடுத்து இங்கே ட்ராகன் மாதிரி பெட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து வரல உங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்து இங்கே இடத்துல ட்ராகன் வந்துருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 30 ரூபா அப்படிங்கிறது ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து இந்த 2 இதில் நீங்கள் வந்து மாத்திர மாதிரி இருக்கும். இதில் வந்து டைகர் பெட் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 ரூபா லாஸு. ஸோ அதுக்கடுத்து இந்த இதில் வந்து 30 ரூபா அப்படிங்கிறது இதுவும் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து டைகர் பெட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே கெயின் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 60 ரூபாங்கிறது ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் கான்செப்ட். இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து 2 இது உங்களுக்கு வந்து வச்சா. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ராகனில் பெட் பண்ணியிருப்போம். ஸோ என்ன வருது அப்படிங்கிற லைவாகவே நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ 3 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ராகனில் பெட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ என்ன வருது அப்படிங்கிற லைவாகவே பார்த்துருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ட்ராகன் இப்போ வந்து வின் ஆயிடுச்சு. ஸோ ட்ரிக் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வின் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். அடுத்து 2 இது எப்போ வருதோ அப்போ நீங்கள் வந்து பெட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஏன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து லக் பேசிஸாக. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ட்ராகன் கண்டினியூஸாக 5 தடவை 6 தடவை போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் லாஸ் ஆயிரும். ஸோ அதுதான் நான் வந்து லக்கை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து வின் பண்ணுற சான்சஸ் தான் இதில் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து விட்ரா பண்ண ப்ரூஃப் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நான் விட்ரா பண்ண ப்ரூஃப். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ரெக்கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் மார்னிங் விட்ரா போட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் எல்லாமே லேட்டாக தான் வருது. ஓகேங்களா, ஸோ மார்னிங் நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவினிங்குள்ளே பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் மட்டும் லேட்டாக வந்துச்சு. அதுக்கடுத்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுற பேமெண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் மட்டும் வெரிஃபை பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டு ப்ளஸ் யூபிஐயில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம பேமெண்ட் எல்லாமே ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு வந்து நெட்டு ஸ்லோவாக இருக்குது, மற்றபடி வேறு இதில். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த 2 இது இருக்கும். ஸோ ஒன்று பேங்க் இருக்கும், இன்னொன்று யூபிஐ அப்படின்னு இருக்கும். ஸோ யூபிஐ கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இங்கே வந்து பக்கத்தில் வந்து போட்டிருக்கும். ஸோ அதை கொடுத்து தான் நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ மஸ்ட் அதை கொடுத்து நீங்கள் வந்து என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதை பைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சிம்பிளான ப்ராசஸ், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு. ஓகேங்களா, ஸோ 2 டிவைஸ் இருக்கணும், 2 அக்கௌண்ட் இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 100 ருபீஸ் அளவுக்கு ஈஸியாக ஏர்ன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க, வேறு லெவல் ஏர்ன் பண்ணுறீங்க, விட்ரா போடுறீங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாரும் இந்த லூட்டை வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கோம். மஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் உங்ககிட்ட இந்த ஃபண்ட் இருந்துச்சுன்னா மட்டும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிஸ்க்கான கான்செப்ட் தான். ஓகேங்களா, ஸோ உங்கள்கிட்ட இந்த ரிஸ்க்லாம் நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் ப்ரோ அப்படின்னா மட்டும் உள்ளே வந்து ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ ஏர்ன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்மளோட குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நம்மளால் எத்தனை பேர் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான லூட்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி லூட் ட்ரிக்ஸ்லாம் வேணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராமில் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்மளோட
சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து நம்மளோட சேனல் புதுசாக பார்த்துருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி பார்த்து மறந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணவே பார்த்துருந்தாலும் சரி ஓகேங்களா. ஸோ நம்மளோட சேனல் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் போட மறந்துடாதீங்க ஓகேங்களா. ஸோ மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து இப்போ நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.